அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதனை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியும் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லான் போட்டு லக்கணும் அங்கேருந்து 9ஆம் இடம், அந்த 9ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் செய்யுன்னு சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அஞ்சாதகருக்கு பால் பாக்கியம், பூமி சொத்து, தந்தையின் சொத்து உண்டு, நல்ல குணம் உண்டு, வியாபாரம் சிறப்பாக செழித்து நிற்கும், வாகன யோகம் உண்டு, பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் தந்தைக்கு தோஷம் உண்டு. 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் வேத சாஸ்திரம் சிறந்தவராக இருப்பார். தந்தை சொத்து, சுகம், அரசு வேலைவாய்ப்பு இதெல்லாம் அந்த ஜாதகருக்கு தேடி வரும். ஆனால் சளி சம்பந்தமான நோய், பொன் பொருள் திரவியம் லாபம் சிறப்பாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த சந்திரன் 9இல் இருந்தால் சிறப்பான வாய்ப்பையை ஜாதகருக்கு தருவார். ஆனால் சளி சம்பந்தமான நோய்கள் உண்டு. செவ்வாய் 9இல் இருந்தால் தந்தைக்கு கண்டம், தோஷத்தை ஏற்படுத்தும். அதே போல் திரவிய நாசத்தை ஏற்படுத்தும். ஆனால் பொன் பொருள் விரயம், தந்தைக்கு தமக்கும் பிரச்சனை. ஆனால் எதிர்பாராத திடீர் யோகம் உண்டு, பொருள் சேர்க்கை உண்டு, அரசு உத்தியோகம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. தந்தைக்காரகன் வலி விழுந்து பாவகிரகங்களோடு பார்த்தால் தந்தைக்கு மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கும். 9ஆம் இடத்தில் புதன் இருந்தால் வேத சாஸ்திரம், ஜோதிடம், ஞானம், தெய்வ பணி, நம்பிக்கை, உறவினர்கள் சுகம், மனைவி மக்களின் சுகம், தொழில், பொன் பொருள் சேர்த்தல், புதிதாக சொத்து சேர்க்கை இதெல்லாம் புதன் 9ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகம் ஏற்படும். அதே போல் எந்த செயல் செய்தாலும் அதில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் ஜோதிடம், வேத சாஸ்திரம், குருக்களுடைய ஞானம், தெய்வ தொண்டு, அதாவது தெய்வ தொண்டு பணி செய்தல், தெய்வ சிந்தனை, ஞானி, பொன்பொருள் திரவியம் சேர்க்கை, ராஜசுகம், அரசு உத்தியோகம், மனைவி மக்கள் சுகம், தந்தை சொத்து கிடைக்கும், பதவி புகழ் தேடி வரும், அனைத்திலும் ஜெயம். அதே போல் ஆச்சாரத்தும், அதாவது ஆச்சாரமுடையவராக அந்த ஜாதகர் இருப்பார். பிராமணர்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் 9இல் சுக்கிரன் இருந்தால் பால் பாக்கியம், தெய்வ வழி, குருக்கள், தொழில் சாஸ்திரம், வேதம் அறிதல், குடும்ப சுகம், அனைத்திலும் ஜெயம். நினைத்த காரியம் அந்த ஜாதகருக்கு நிறைவேறும். அதே போல் 9இல் சனி இருந்தால் தந்தைக்கு கண்டம், பொன் பொருள் சேதம், தெய்வத்தின் சிந்தனை குறைவு, வீட்டு பிரச்சனை, தந்தை நேர் எதிரி, எடுத்த காரியம் தடை, பொருள் பொன் நாசம். இந்த பாதிப்பெல்லாம் ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்த்தால் அதிலிருந்து இந்த ஜாதகர் கொஞ்சம் சிறிது தப்பித்து கொள்ளலாம். அதேபோல் 9ஆம் இடத்தில் ராகு கேது இருந்தால் தந்தைக்கு தோஷம், தந்தை சொல் ஏறாது, மகன் சொல் தந்தை மதிக்க மாட்டார், தந்தையை கசக்கும் மனம், அலைப்பாயும் பெண் பேச்சு, அதாவது அந்த ஜாதகர் பெண் பேச்சு கேட்கக்கூடிய ஜாதகராக இருப்பார். பொருள் பொன் சேர்க்கையில் சிறு தடை உண்டு. ஆனால் வெளிநாடு சென்றால் அதிகப்படியான செல்வத்தை இந்த ஜாதகரால் ஈற்ற முடியும். இதெல்லாம் 9ஆம் இடத்தில் கிரகங்கள் இருக்கக்குள்ள ஏற்படக்கூடிய அமைப்பு. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.